சென்னை பெரும்பாக்கத்தில் செய்யப்பட்டு வரும் தமிழ்நாடு அரசு தொழிற்பயிற்சி நிலையம் வயது வித்தியாசமின்றி அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் பயிற்சி அளித்து வருகின்றது. அதை பற்றி இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்களை ஒத்துக்கொள் என்கின்ற கூற்றுக்கேற்ப தமிழ்நாடு அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் வயது வித்தியாசமின்றி மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பயிற்சி பெற்று வருகின்றனர். சென்னை பெரும்பாக்கம் பகுதியில் உள்ள தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய பகுதிகள் கடந்த 8 ஆண்டுகளாக தமிழ்நாடு அரசு தொழிற்பயிற்சி நிலையம் செயல்பட்டு வருகின்றது. கடந்த ஆண்டு 4.0 இண்டஸ்ட்ரியல் டெக்னாலஜி பிரிவை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். இங்கு தற்போது பேட்டரி கார் மெக்கானிக், CNC மெஷின், ரோபாட்டிக் வெல்டிங், பேசிக் டிசைனர் என 5 ட்ரேடுகள் உள்ளது. இந்த 5 ட்ரேடுகளில் படிக்கும் மாணவ மாணவியர்களுக்கு நல்ல முறையில் கற்றுக் கொடுத்து நல்ல ஊதியத்துடன் உடனடி வேலைவாய்ப்பை உருவாக்கி தருகிறது இந்த அரசு தொழிற்பயிற்சி நிலையம். இந்த தொழிற்பயிற்சி நிலையத்தில் படிக்கும் மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் ஊக்கத்தொகையும், மாணவியர்களுக்கு 1750 ரூபாய் ஊக்கத்தொகையும் அரசு வழங்குகிறது. மேலும் மாணவர் மாணவியர்களுக்கு உடனடி வேலைவாய்ப்பு கிடைப்பதால் அதிக மாணவ மாணவியர் இந்த ட்ரேடில் படிப்பதற்கு ஆர்வம் காட்டுகின்றனர். இந்த தொழிற்பயிற்சி நிலையத்தில் திருமணமான மாணவ மாணவியரும் படிக்கின்றனர். இங்கு பயின்று வரும் மாணவ மாணவியர் இந்த பயிற்சி குறித்து கூறுகைகள். இங்க ஜாயின் பண்ணிட்டு இங்க இருக்கிற ஃபுல்லா அந்த மிஷின்ஸ் ட்ரேட் எல்லாத்தையும் நான் பார்த்தேன். எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தது. இங்க படிச்ச உடனே வேலை கிடைக்கும், பணம் சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி படிச்சவங்களும் எங்கள்கிட்ட வந்து பேசினாங்க. அதுவும் எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ எனக்கு பிடிச்ச குரூப் BDDVன்னு என்ற குரூப்பை நான் எடுத்துக்கிட்டேன். எனக்கு இந்த குரூப் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் பெரும்பாக்கம் ஹவுசிங் போர்டில் இருக்கேன். +2 வரைக்கும் படிச்சிருக்கேன். +2 படிச்சுட்டு இந்த கவர்மெண்ட் ஐடிஐயில் சேர்த்து விடலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதை படிச்சுட்ருக்கேன். ஃபஸ்ட் இயர் முடிஞ்சுது. இப்போ செகண்ட் இயர் கோர்ஸ் படிச்சுட்ருக்கேன். இப்போ 2 வீலரு, மெக்கானிக்கலு, இப்போ AC, ரோபோட்டிக்கு, இப்போ BVD மெக்கானிக்கல், அதுக்கு எல்லாம் எந்த கோர்ஸ் சொன்னால் எடுங்க இங்கே வந்து எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணதுனால எனக்கு இந்த கோர்ஸ் தான் பிடிச்சது. BVD மெக்கானிக்கல் இதே 2 வருஷம் இருந்தாங்க. 1 வருஷம் முடிஞ்சிச்சு. இப்போ 2 வருஷம் படிக்கிறேன். குறிப்பாக திருமணமாகி கை குழந்தையுடன் இந்த அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் படித்து வரும் மாணவி நாகசக்தி நமது செய்தியாளரிடம் கூறுகைகள். இதுக்கு முன்னாடி வீட்டில் இருந்தப்ப வீட்டு செலவுக்கு வந்து காசு இது பண்ணுறதுக்கு நான் ஏதாவது கைத்தொழில் செஞ்சுட்டு இருந்தேன். இப்போ ஐடி வந்தனால அந்த செலவுக்கு காசு இல்லாததுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு பணியாரம் செஞ்சு நானாகவே காலேஜில் இருக்க எல்லா பசங்களுக்கும் விற்றுட்டு இருக்கேன். அது மூலியமாகவும் எனக்கு காசு கிடைக்கிது. அதுக்கும் நான் எங்கள் சார், எங்கள் மேம் யாருமே எதுவுமே சொல்ல, நீங்கள் பண்ணுங்கள், உங்களுக்கு ஏதாவது உங்கள் செலவுக்கு ஆகிற மாதிரி ஏதாவது பண்ணுங்கன்னு சொன்னாங்க. எனக்கு நிறைய ஹெல்ப்லாம் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் காலேஜில் முதல்வர் ஐயா சார்பாக 1000 ரூபா காசு வருது. அதுவும் இல்லாமல் ஸ்டைஃபன் காசு 750 ரூபா போடுறாங்க. இதெல்லாம் என்னோட தேவைக்கு, என் பொண்ணோட தேவைக்கு உதவுது. அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் இளநிலை பயிற்சி அதிகாரியாக உள்ள கபிலவதி நம்மிடம் இந்த தொழிற்பயிற்சி குறித்து கூறுகையில், அட்வான்ஸ் CNC மெஷினிங் டெக்னாலஜி டெக்னீஷியன். இன்னொரு ட்ரேட் பார்த்தீங்கன்னா இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எல்லாரும் பயன்படுத்துகிறாங்க. அதை பற்றின ஒரு கோர்ஸ் மெக்கானிக் எலக்ட்ரிக் வெஹிக்கிள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெல்டிங்கில் அட்வான்ஸ் டெக்னாலஜி ரோபாட்ஸை யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறோம். இன்னொரு முக்கியமான ட்ரேடு பேசிக் டிசைனர் அண்ட் விர்ச்சுவல் வெரிஃபையர். நம்ம ஐடியோட முக்கியமான நோக்கம் வேலைவாய்ப்பு பெறது தான். பயிற்சி பெற்று வேலைவாய்ப்பு வாங்கி கொடுக்கறது தான். படிப்பதற்கு எந்த ஒரு வயதும் தடையில்லை என்பதை நிரூபித்து பயிலும் அனைவருக்கும் சிறந்த எதிர்காலத்தை உருவாக்கி தரும் முயற்சிகள் ஈடுபட்டுள்ளது சென்னை பெரும்பாக்கத்தில் உள்ள தமிழ்நாடு அரசு தொழிற்பயிற்சி நிலையம். சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக காஞ்சிபுரம் மாவட்ட செய்தியாளர் மனோகரனுடன் சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திக்குழு.